டேய் முருகா, நீ பண்ற விஷயத்தால என்னால வெளியவே தலை காட்ட முடியலடா. ஏமா நான் என்ன பண்ணேன்? உன் பொண்டாட்டி எதை சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி கேக்குற. பொண்டாட்டி முந்தானியே புடிச்சு தெரியணும் மொத்த ஊரும் மேல கம்ப்ளைண்ட் பண்றது. இது மொத்த ஊரும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தெரியல. வருமாவும் மேல பாமியார் பண்றது பஞ்சன்ஸ் மாதிரியே தெரியுது. பாரு இப்ப கூட பொண்டாட்டி விட்டு தர மாட்டேடா. டேய் நீ கொஞ்சமாவது திருந்துடா. பரவ உன் முழுசு இதே மாதிரி உனக்கு பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். கூட பேசாம உன் பொண்டாட்டி வரா, அவ எதோ சொன்னாலும் ஆமா சாமி போடாத. ஐயோ அவ வேற வராளா? மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? இதுக்கெல்லாம் உன் புருஷன் கோச்சினா தங்கம், உன் மேல உள்ள லவ்வே வேறடா. ஒரு நிமிஷம் லைன் இருங்க. ஏதாவது பேசுனீங்களா? அத்தடி போனா இல்லம்மா, சாயந்தரம் அப்பளம் சொல்லவா இல்ல பொரியல் மட்டும் செஞ்சுக்கலாமா? இது அப்பளும் புரியல. ஏங்க சாயந்தரம் தோசை ஊத்தணும், அதை மறந்துடாதீங்க. ஓ அப்படியா, சரி சொல்ல நான் போய் ஊத்துறேன். அது ஒண்ணும் இல்ல, என் ஹஸ்பண்ட் டிஸ்டர்பன்ஸ் அதான் தான் வெளியே வரேன். விளங்குமுடா உங்க குடும்பம். ரெடி, இப்போ உன்ட பதில் பேச முடியாது. என் முன்னாடி தோசை ஊத்து சொல்லிதான் நான் போய் மாவை கலக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.